வருஷம் 13 years. 13 years இல்லை குழந்தை. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். என்னோட கிளினிக்ல இன்னைக்கு போன மாசம் வந்தாங்க ஃபர்ஸ்ட் விசிட் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு. இவங்க வந்துட்டு என்னன்னா ஒரு சாக்லேட் குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. 13 வருஷமா குழந்தை இல்லை, 2 IVF ஃபெயிலியர். அப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்தப்ப கடைசியில வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் போய் எப்படியாவது ஒரு குழந்தை வரணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொல்லி சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க. லாப்ரோஸ்கோபி பண்ணி 2 வாட்டி பண்ணிருக்கேன். லாப்ரோஸ்கோபி 2 வாட்டி பண்ணிருக்கேன். 2 வாட்டி லாப்ரோஸ்கோபி பண்ணீங்க. அப்புறமா IVF 2 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 2 தடவை IVF பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 13 வருஷத்துல வைத்தியத்திலே 90% உங்க லைஃபையும் முடிஞ்சிடும் பண்ணுச்சு. அப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கடைசியா போன மாசம் என்கிட்ட வரும்போது இவங்க என்கிட்ட பேசவே இல்லை, அழுதுட்டு மட்டும்தான் இருந்தாங்க. நான் ஹிஸ்டரி கூட பாதி எடுக்கல. அவங்க வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்போ உங்களுக்கு? அவங்க வந்து CA-125 டெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து ஓவரி அப்புறம் யூட்ரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாதான் உங்களை சேவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்ப வந்து இவங்க ஒரு நிமிஷம் அப்படி இருக்கா மேடம். அப்ப இவங்களோட CA-125 வந்து 17/4 வந்து 3240 3240 இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இது என்கிட்ட வரும்போது இருந்த ரிப்போர்ட். இப்ப மருந்து சாப்பிட்டுட்டு கிட்ட 22 டேஸ் தான் சாப்பிட்டு முடிச்சு எதுக்கும் செக் பண்ணிக்குமேன்னு போய் செக் பண்ணிருக்காங்க. 16.8 நார்மல் வந்து 35க்குள்ள தான் நார்மல். ஓகே, நான் போன மாசம் ஒரு வார்த்தை சொன்னேன், சாக்லேட் சிஸ்ட் இருந்தாலும் CA-125 பாசிட்டிவ் காமிக்கும். எனி ஓவரி சிஸ்ட், எனி சிஸ்ட், அது கண்டிப்பா கேன்சர்ஸா இருக்கணும்னு தேவையில்லை. நீங்க பயப்படாதீங்க. 1 மாசம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேலை குறையலன்னா அப்புறம் போய் எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா பயங்கரமா என்ன பண்ணீங்க? ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உயிர் ஒண்ணு மட்டும்தான் உடம்புல இருந்தது, வேற ஒண்ணுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. எனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே அது பயமா தான் இருக்கும். கேன்சர்னு சொல்லி என்னோட யூட்ரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும், எனக்கு ஒரு குழந்தையும் இல்லை அப்படிங்கும் போது அதனுடைய ஃபீலிங்கே எனக்கு வேற மாதிரி இருந்தது. நான் வந்து இறந்துடலாமான்னு கூட யோசிச்சேன். எல்லாரையும் விட்டுட்டு நம்ம போயிடணும்னு யோசிச்ச அந்த சமயத்துலதான் எங்க வீட்டுக்காரர் கண்டிப்பா ஆஷா மேம் போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. அவருடைய கட்டாயத்துலதான் அன்னைக்கு நான் வந்தேன். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அவருடைய கட்டாயத்துலதான் நான் வந்தேன். என்னை கூப்பிட்டு வந்தாரு. மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமே 1 வாரம் எனக்கு பயங்கர டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். நான் உண்மையை சொல்ல போனா எனக்கு பயம், இந்த மருந்து சாப்பிட்றதுக்கும் பயம், வெளியே போய் வேற ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கும் பயம், எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பயம். கேன்சர் எடுக்கணும், ஒருவேளை கேன்சரா இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்திலேயே எனக்கு 15 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் தான் நான் மெடிசன் எடுத்திருக்கேன். மொத்தமாவே 22 நாள் தான் நான் மெடிசன் எடுத்திருந்தேன் அந்த 2வது டெஸ்ட் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அங்க போய் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியம், அந்த டாக்டர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு குறைஞ்சது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் திரும்ப மேடம் பாக்கணும்னு நாங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் நாங்க எடுத்தோம். அந்த மேடமே பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது, உன்னை நான் சேவ் பண்ணணும்னா என்னுடைய சிஸ்டரா இருந்தா நான் என்ன பண்ணணும், நான் அதை தான் சொல்றேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க மேம், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு அழுதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய விருப்பம் அதுதானே, இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஆனா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்த ரிப்போர்ட் வேற. என்னுடைய வாழ்க்கையவே அது புரட்டி போட்டுருச்சு. 22 டேஸ்ல இந்த மேடம் கொடுத்த மருந்து எடுத்ததுனால பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கடவுளுக்கு நன்றி. அது நிச்சயமா இது காட்ஸ் ஹீலிங் டச் வந்து உங்க மேல. கடவுள் வந்து யூ டிசர்வ் டு பி அ மதர். நீங்க வந்து உங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை, உங்களுக்கு வாரிசு, உங்களோட தலைமுறை உருவாக்கணும், அதுக்கு என்கிட்ட வரணும், நான் அதுக்கான வேலையை பார்க்கணும்னு கடவுள் இதை வச்சிருக்காரு. இது விதி, கடவுளுடைய இயற்கையுடைய இது. அதுல வந்து எனக்கு இப்போ உங்க யூட்ரஸ் ஓவரிஸ் இதெல்லாம் காப்பாத்தினாண்டி இதே ரிப்போர்ட்டோட இந்த நேம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன்ல, இதோடயே உங்க பிரெக்னன்சி கார்டு காமிச்சு ஒரு நாள் உங்களை மாசமாக்கிட்டு உங்க வாழ்க்கையை முழுமையாக்கிட்டு உங்களை அம்மா ஆக்கிட்டு நான் போடணும். அதுதான் வச்சுக்கிட்டே எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இவங்க வந்து மேம் CA-125 கேன்சர் கண்டெஸ்ட், நம்ம அவ்வளவுதான் வாழவே போறது இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன். என்ன மாதிரி எத்தனாயிரம் பேர் இப்படி பயந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்துட்டாவே இனிமே நம்ம எப்படி எதுக்கு இருக்கணும், நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நீங்க போடல. நான் சாக்லேட் சிஸ்ட் போட்டிருக்கேன், எண்டோமெட்ரியோசிஸ் போட்டிருக்கேன். பட் நான் வந்து இந்த CA-125
இல்ல இதை பத்தி நான் பெருசா போடல. தயவு செஞ்சு இது வந்து ஒரு என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். நான் அழுத மாதிரி எல்லாரும் பயந்து அழக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. அண்ட் அதை நானும் உடனே இது ஒரு விழிப்புணர்வா போட்டேன். இதுல வந்து நீங்க அம்மா ஆயிட்டீங்கன்னு போடுற அன்னைக்கு நீங்க பேசுங்க. கண்டிப்பா இன்னும் அது முழுமையா அடைஞ்சு நான் ட்ரீட்மெண்ட்டை பினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்க கர்ப்பப்பையில ஒரு கருவை வளர வச்சு அன்னைக்கு நீங்க வந்து இதே மாதிரி பேசி அதை வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. தேங்க்யூ. லவ் யூ ஆல். நன்றி.